கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ப்ரேயர் ஜெப நேரத்தில் பல காரியங்களை சொல்லி ஜெபிச்சாங்க. ஒரு சில பேருக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல, இல்லை புரிஞ்சு அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்களான்னு தெரியல. எங்கே எதை திறந்தா எனக்கு என்ன வந்தது, எதை மூடுனா எனக்கு என்ன வந்தது, எனக்கு மூச்சு விடுறதுக்கு காற்று இருக்கா, எனக்கு சோறு தின்றதுக்கு சோறு இருக்கா, தண்ணி இருக்கா? இல்லை மக்களே. அதனுடைய அர்த்தத்தை அறிந்து புரிந்து நம்ம ஜெபிக்கணும். இன்னும் 47 நாள் தான் இருக்குது. நான் அதை படித்தப்போ உண்மையாகவே அதிர்ந்து போனேன். போன வாரத்தில் ஒரு சில காரியங்களுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சோம் இல்லையா? ஜெபிச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே ஒரு சில காரியங்கள் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. கவனிக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்ல வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள என்ன ஒரு திட்டமான காரியம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். நான் கேட்டு என்னுடைய அப்பன் செய்கிறார். யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாரு, எவனோ ஒருத்தன் ஜெபிக்கிறான். நான் உண்மையிலே சொல்கிறேன், என் இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்தது கிடையாது இது வரைக்கும். நான் கேட்குறேன், என் அப்பா நான் பேசுகிறத கேட்டு எனக்கு பதில் கொடுக்குறார் அப்படின்றத நான் ரொம்ப ஊர்ஜிதமாக நம்புவேன், ரொம்ப ஊர்ஜிதமாக விசுவசிப்பேன். ஏன் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு திட்டமான ஊர்ஜிதமான ஒரு விசுவாசம் இந்த ஏரியாவில் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால யாரோ ஒருத்தவங்க ஜெபிச்சாங்க, அதனால எப்படியோ வருது. சபையில் அவங்க சொன்னதுனால நம்ம என்னமோ குருட்டாம்போக்கில் ஜெபிச்சோன்னு மாத்திரம் யோசிச்சிடாதீங்க. நீங்கள் நம்ம பாரத்தோடு ஜெபிச்சதுனால தான் பல காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. தேசத்தில் நம்ம மாநிலத்தில் பல மாவட்டங்களில் தேவ ஊழியர்கள் இதுக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க, ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் விடாப்பிடியாக ஜெபிக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த மாவட்டத்துலேயும், நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாவட்டம்னா டிஸ்ட்ரிக்ட்டுன்னு அர்த்தம், புரியுதா உங்களுக்கு? திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, நாமக்கல், தர்மபுரி அப்படின்னு இருக்குல்ல, எந்த ஒரு மாவட்டத்திலையும் வேறு யாரும் அப்பர் ஹேண்ட் எடுத்துடக்கூடாது. நம்ம மாவட்டத்தில் மாத்திரம் இல்லை, எந்த மாவட்டத்திலையுமே எடுத்துடக்கூடாது. எல்லா மாவட்டத்திலையும் இவங்க தான் சுப்பீரியராக வரணும். நான் யாரை பற்றி பேசுகிறேன் என்பதை நீங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமாம், மாற்று கருத்தாக கூட நான் இவங்களுக்கு போட்டு பார்க்குறேன், அவங்களுக்கு இந்த விளையாட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு எனக்கு ஒருத்தவங்க ஒரு கிளிப்பிங் அனுப்பியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்கில் இப்போ இருக்கிற நம்முடைய சிஎம் இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்கிற நம்முடைய சிஎம் ஆட்சி கடியில் இத்தனை பேர் இத்தனை பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு கஞ்சா, இப்படி பல காரியங்களை அவங்க லைனாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சரி, நான் கேட்குறேன், இவங்க தலைமுறை 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 தலைமுறையாய் குடும்பமாக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்ச இவங்களுக்கு அடியிலே ஒரு சில காரியங்கள் நடக்கும்னா, நான் சொல்கிற ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாமல், ஒரு குடும்பமே இல்லாமல், தாய் தகப்பனை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு, எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம சொல்லி இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. தாய் தகப்பனை எங்கேயோ விட்டுட்டு, இருக்கிற மனைவி வேணாம், மக்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம், நமக்கு யாருமே வேணும்னாலும் நம்ம பிள்ளைங்களை நம்ம ரொம்ப யோசிப்போம். மக்கள் வேண்டாம், ஐயா உன் வயிற்றில் பெற்ற மக்களே உங்களுக்கு வேண்டான்னா நாங்கள் உங்களுக்கு ஏமாத்துறோம். இப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். உடனே எனக்கு இப்படி தான் எனக்கு தோணுச்சு. இப்படி ஒரு ஃபார்முலாவை கொண்டு முதலமைச்சருக்கு விரோதமாக இப்படி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங், எனக்கு ஒரு கோர் குரூப் இருக்குது, அவங்க பட்டு 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 பட்டுன்னு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 பேர் கொண்ட கோர் குரூப் தான். என்னென்ன அலசி நான் அலசுறேனோ இல்லையோ, அவங்க மீடியாக்குள்ளே போய் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், சிஸ்டர் இதுக்கு பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை எடுத்து அந்த கிளிப்பிங் மட்டும் கட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு இதான் தோணுச்சு, இவ்வளோ பெரிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதான
தலைமுறை தலைமுறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதானே. இவங்களுக்கு அடியிலே ஒரு சில காரியங்கள் நடக்குதுன்னா, எப்பா உனக்கு பின்பலம் இல்லை, ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எதை குறித்து அரசியலை குறித்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எந்த காரியமுமே தெரியாத உனக்கு அடியில் என்னென்ன காரியங்கள் இருக்கும், நமக்கு பாதுகாப்பு இருக்குமா, நம்பி நம்ம ரோட்ல கால் எடுத்து வைக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே முடியாது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், கருத்தா இருக்கணும். யார்கிட்டையும் போய் நம்ம ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நம்முடைய மேலதான். ஐ வில் ஷோ மை டாக்குமெண்ட்ஸ் டு யூ. உமக்கு முன்பாக நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்பா நீங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் இங்கே வந்துட்டீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும்ல. எவ்வளோ தொலைவேல போய் உட்காந்துருக்கீங்க, நமக்கு தான் இடம் இருக்குல்ல, முன்னுக்கு வந்துடலாம்ல. கீழே தான் உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்சம் கீழே முன்னாடி தான் வந்துடலாம்ல. முன்னாடி வந்துருங்களேன். நிறைய பேர் வர்றாங்க, அப்படியே வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. ஒரு சில பேர் பின்னாடி சாஞ்சு உட்காந்துருக்கிறவங்க 1-2 பேர், சரி அவங்களுக்கு உடல் சுகவீனமோ என்னமோ சாஞ்சு உட்காந்துருக்குங்க. மற்றவங்க நீங்கள் முன்னாடி வந்துருங்க, நல்லது. சரி, இதனால நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் கருத்தில் வச்சுக்கோங்க. இந்த காரியங்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். போர்டு எக்ஸாம் இது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். 9000 பிள்ளைங்க தமிழ் எழுதலை, 10,000 பிள்ளைங்க இங்கிலீஷ் எழுதலையா? இது எங்கே போய் சொல்ல? பயத்தில் இப்படியெல்லாம் பிள்ளைங்க பண்ணுறாங்க. நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு செகண்ட் நம்ம கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையில் போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க போன வாரம் திங்கக்கிழமையிலேருந்தே ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே நல்ல சூட்டிகையாய் நல்ல ஞானத்தோடு கூட கர்த்தாவை எழுத திருத்துகிறவங்களுடைய கண்களில் என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தயவு பாராட்டுங்க. கிருபையா இருங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்களோடு கூட வெளியே வர, 10th +1 +2 பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்களோடு வெளியே வர உதவி செய்யுங்க. கிருபை கூர்ந்தருளுங்க. உங்கள் கரத்துக்குள்ள அவங்க பெற்றோரையும் நான் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவையற்ற தகுதியற்ற வார்த்தைகள் எதுவும் பிரயோஜனப்படுத்தாம பாதுகாத்து கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென் சொல்லுவோமா? இந்த வேளையிலையும் நம்ம செய்திக்கு நேராய் உன்னத பாட்டின் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 8வது வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? மறுபடியும், நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்திற்குள்ள இருக்கிறதான ஞான அர்த்தங்களை என் தேவன் தாமே கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறேன். அடியனை முற்றிலுமாய் மறைத்து நீர் வைத்திருக்கிறதான திட்டங்கள், நீர் வைத்திருக்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஜனங்களுக்கு நீங்க வெளிப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறேன். கிருபை தயவு இரக்கம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறேன் அன்பின் பரமபிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம இன்னும் ஒருவேளை இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ உன்னத பாட்டு முடிவுக்கு வருகிறது, சரியா? அதனால நம்ம போதகர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க தான் சொல்லுவாங்க, நீ இதை எடு அதை எடு அப்படின்வாங்க. அவங்க தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, பெண்களை பற்றி எடு அப்படின்னாங்க, ஒவ்வொரு பெண்களை பற்றி பேசு அப்படின்னாங்க. சரி, ஆதி மனுஷி ஏவாள்லேருந்து ஃபுல்லாக முடித்தோம், பிரிஸ்கில்லா எல்லாம் ஃபுல்லாக முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, முடிய போகுது அப்படின்னு, உன்னத பாட்டு எடு அப்படின்னாங்க. அதனால நேற்றுலேருந்து அவங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்தது நான் என்ன எடுக்கணும், சபைக்கு எது தேவைன்னு சொல்லுங்க, சரியா? அதனால் ஆல்மோஸ்ட் இந்த நாள்லையோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ நமக்கு உன்னத பாட்டு முடிவுக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுப்பா. உங்களுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எனக்கே பேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, சரியா? சரி, உன்னத பாட்டு 8:8 இன்னும் 14 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. நம்ம 8வது வசனத்தையும் 10வது 8, 9, 10 அப்படியே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 8வது வசனத்தில் நம் சிறிய சகோதரிக்கு ஸ்தனங்கள் இல்லை. 10வது வசனத்தில் ஒன்று நம்ம பார்க்குறோம், அவருடைய கண்களில் கடாட்சியம் பெறலானேன். என்னது? அவருடைய கண்களில் அப்படின்னா நேசருடைய கண்களில் கடாட்சியம் பெறலானேன். ஐ ஹேட் கிரேஸ், கிருபையை பெறலானேன், தயவை பெறலானேன். யாருடைய கண்களில்? அந்த நேசர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த மணவாளுடைய கண்களில். ஆனால் எனக்கு என்ன இல்லை? ஸ்தனங்கள் இல்லை. ஒரு பெண்ணுக்கு அத்தியாவசியமான ஒரு கிளாண்டுலார் உறுப்பு, ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பிரெஸ்ட், ஸ்தனங்கள் அப்படின்றது.
அத்தியாவசியமான உறுப்பு ஒரு தாய்க்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன்? அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு உணவளிக்க பயன்படுத்தக்கூடியதான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க, இந்த மணவாட்டியை கொண்டு போய் மணமகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க. முக்கியமான ஒரு உறுப்பு இல்லை. அந்த உறுப்பு இருந்தாதான் அது பெண்மைக்கே ஒரு அழகை சேர்க்கக்கூடியதான ஒரு உறுப்பு, சொல்லக்கூடியதான ஒரு உறுப்பு. ஆனா அது இல்லை. அப்போ இந்த இடத்துல 9வது வசனத்தை வாசிங்களேன். அவள் ஒரு மதிலானால் அதின் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். பெண் வீட்டார் என்ன சொல்றாங்க? அவளுடைய அண்ணன்மாரோ அவளுடைய பெண் வீட்டார் என்ன சொல்றாங்க? அவ இப்படிப்பட்ட அவ ஒரு மதிலா இருந்தா நாங்க அவளுக்கு செய்யலாம். இல்ல அவ ஒரு கதவா இருந்தா இப்படிப்பட்ட கதவா நாங்க செய்யலாம். என்னையா பண்றது? நாங்க வச்சிருக்கிற பொண்ணுக்கு ஸ்தனம் இல்லையே. புரியுதா நான் சொல்றது? அவ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தா நாங்க இதெல்லாம் செய்யலாம். ஆனா என்ன பண்றது? நாங்க வச்சிருக்கிற பெண்ணுக்கு, நாங்க வச்சிருக்கிற மணவாட்டிக்கு இது இல்லையே. இயல்பாய் பார்க்கக்கூடியதா, இயல்பாய் அத்தியாவசியமான ஒன்று, ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஒரு பெண்ணுக்கு இது இல்லையே. இவளை வச்சுட்டு நாங்க எப்படி கல்யாணம் கட்டி கொடுப்போம்? இவளை வச்சுட்டு நாங்க எப்படி கல்யாணத்துக்கு பேசுவோம்? பொதுவாக எல்லா காரியங்களும் சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெண் வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ எதுவாக இருந்தாலும் பெண்ணை கொடுக்குறவங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண்ணை எடுக்கிறவங்க, பெண் மாத்திரம் இல்லை ஆண்கள் வீட்லேயுமே எல்லா காரியங்களும்னா நான் ஃபிசிக்கலான்னு சொல்ல வரல, பொதுவாக இருக்கிற எல்லா காரியமும் சரியா எல்லாமே இருக்கு, அப்பா அம்மா எல்லாமே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா பெண்ணை கொடுக்கவோ இல்லை மாப்பிள்ளை பெண் வீட்டார்ட்ட கேட்கவோ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் உலக நியமனம். அப்படிதானே நான் சொல்றது கரெக்டா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்குப்பா, பிரச்சனையே இல்லை. இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், என் காதால் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். நல்லா படித்த பொண்ணு இருக்குய்யா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐயோ நான் பயந்தே போனேன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு. நல்லா படித்த பொண்ணு, இந்த படிப்புக்கு மாப்பிள்ளை கியூவில் நிற்பான். ஐயோ இது பெருமையான வார்த்தையாச்சே, தொலைஞ்சுதாச்சே என்ன பண்ண? ஏன்னா அந்த ஒரு மேட்டிமை, அந்த ஒரு பெருமை, எந்த ஒரு குறையும் இல்லை. அப்போ நாங்கள் ஈஸியாக பெண் கொடுக்கலாம், ஈஸியாக பெண் மாப்பிள்ளை வீட்டார் வருவாங்க, எங்களுக்கு மாப்பிள்ளையும் வரும் பொண்ணும் வரும் அப்படின்ற அந்த ஒரு காரியம் உலக பிரகாரமான ஒரு நியதி. எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு அங்கவீனமும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறதான மணவாட்டி, இது வரைக்கும் இந்த மணவாட்டிக்குள்ளே என்னங்க இருக்கு? அக்கினி போன்றதான ஒரு ஆசை நேசர் மேலே இருக்கு. தண்ணீரை போல ஒரு வாஞ்ச யார் மேலே இருக்கு? நேசர் மேலே இருக்கு. வீட்டு சாமான் போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? வீட்டுக்குரியதான சாமான், வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்கு கொடுத்தாலும் அது ஈடாகுமோ? ஏன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிறதான அன்பு, நான் உங்க மேல வச்சிருக்கிறதான தேவ பக்தி, தெய்வ பயம் அப்பேற்பட்டது. அது அக்கினியினாலும் சரி, தண்ணீரினாலும் சரி, வீட்டு ஆஸ்திகளினாலும் சரி, எதுவுமே அதுக்கு ஈடு என இல்லை. ஆனா இவாட்ட என்ன இல்லை? ஸ்தனங்கள் இல்லை. அந்த மணவாட்டிக்கு தான் அவ்வளோ பேசினால்ல ஆண்டவர்கிட்ட, அவ்வளோ பேசினால்ல, நான் உங்க மேல இவ்வளோ இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு பேசின அந்த மணவாட்டிக்கு இந்த ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. அப்போ 10வது வசனத்துல வாசிங்க. நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலாம். இந்த 9வது வசனத்துல போட்டிருக்கு, நீ மதில்னா உன் மேல ஒரு வெள்ளி கோட்டையை கட்டிடலாம், ஆனா ஒன்றும் இல்லை. நீ ஒரு கதவு அப்படின்னாக்கா கேதுரு பலகைகளை வச்சு உன்னை நான் இணைச்சிடலாம். நீ அப்படியும் இல்லை. ஆனா அவ சொல்றா, நான் மதில் தான். என்னது? எனக்கு உங்க பார்வைக்கு நான் குறை உள்ளவளா இருக்கலாம், நான் நிறை உள்ளவளா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? அவருடைய பார்வையில் கடாட்சம் பெற்றேன். தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எலிமெண்ட் கிருபை கிடையாது, தகுதி அற்றவர்கள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க.
தகுதி அற்றவர்களுக்கு, குறைபாடு உள்ளவர்களுக்கு. எனக்கோ என் குடும்பத்திலோ இந்த குறைபாடு இருக்கா? அவருடைய கண்களில் நான் கடாட்சியம் பெற்றேன், அவருடைய கண்களில் நான் கிருபையை பெற்றேன், அவருடைய கண்களில் தயவு பெற்றேன். இந்த உலகத்தார் என்ன உதாசீனப்படுத்திட்டாங்க, ஆனா அவருடைய கண்களில் நான் கிருபை பெற்றேன். அந்த ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் அனுப்பினேன்ல, மிஷனரி, அவர் நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வித் நிக் அப்படின்னு, அதை கொஞ்சம் நீங்கள் போட்டு விடுங்களேன். அந்த இவர் போதும். இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரிடத்துல கை செய்யக்கூடியது எனக்கு இருக்கிறதுனால நான் ஆக்ஷன் பண்ணுறேன், புரியுதா? கால் நடக்கக்கூடிய ஒரு ஒரு உருவ இல்லை, சுத்தமாக இல்லை. அவர் நினைச்சாராம் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய கூடுமா அப்படின்னு நினைச்சாராம். இது எவ்வளோ பெரிய குறைபாடு தேவஜனமே, இது எவ்வளோ பெரிய குறைபாடு, யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அதன் மத்தியில் அவர் தெய்வத்தை பற்றி சொன்ன காரியம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில காரியங்கள் நான் அவரை குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தப்ப மெய் சிலிர்த்து போனேன். அவர் சொன்ன காரியம், என் தெய்வம் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், நல்லதை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறார். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு ஸ்தனங்கள் இல்லையா, கை கால் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு குறை இருக்கா? அதன் மத்தியில உன்னால நீர் பெரியவர்னு உன்னால துதிக்க முடியுதா? என்னை கனப்படுத்த முடியுதா? அவர் யோசிச்சாரா எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு அமையுமா அப்படின்னு யோசிச்சாராம். அடுத்த அந்த 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 போட்டோ போடுங்க. வாழ்க்கைன்னு ஒண்ணு அமையுமான்னு யோசிச்சாராம். அப்போ வாழ்க்கைன்னு ஒருத்தி, கிரண்னு ஒருத்தி வந்திருக்கா அவருடைய வாழ்க்கையில மனைவியாய். பிள்ளைகள் இருக்க கூடுமா? கால் இல்லை, கை இல்லை, ஒண்ணுமே இல்லை. யோசிச்சு கூட சிந்திச்சு கூட பார்க்க முடியாத லெவல்ல இருக்கு. நமக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவருக்கு ஒரு பிள்ளை இல்லைங்க. அடுத்த படத்தை போடுங்க. 4 பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை, 2 பொட்டை பிள்ளை. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? கர்த்தர் செய்கிறதான காரியம் எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? இவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தேவதூஷணமாயோ, ஐயோ நான் இப்படி பிறப்பிக்கப்பட்டு விட்டேனே. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த படம் இருக்கட்டும், ஒரு ஓரத்தில் வைங்க. ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காக இவன் குருடனாய் பிறந்தான். நமக்கு தெரியாது தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில குறைபாடுகள் நம்மிடத்துல உண்டு. குறைபாடுகள் உண்டு. ஒரு சில குறைபாடுகள் வெளியே தெரியும், ஒரு சில குறைபாடுகள் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது, நமக்குள்ள உடலுக்குள்ளே இருக்கும். நான் யார்கிட்ட போய் சொல்றது? சொன்னா நான் சொல்றதை நம்புவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னு குறைபாடுகள் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் குறைபாடுகள். யார்கிட்ட போய் சொன்னா இவன் எப்படி நம்புவான், இவங்க எப்படி நம்புவாங்க? என் குடும்பம் பார்க்க வெளியே நல்லா தான் இருக்கு, உள்ளுக்குள்ளே இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது. என் பிள்ளைங்களுக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் புருஷனுக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்கு, என் மனைவிக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய்? அவளுடைய டாக்குமெண்ட்ரி ஒரு இதை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவள் சொல்றா, மை ட்ரீம் ஹஸ்பண்ட் அப்படின்றா. மை ட்ரீம் ஹஸ்பண்ட். ஒரு சில பேர் சொல்லுவாங்களா, என்னுடைய கனவு கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அவ சொல்றா, என்னுடைய ட்ரீம் ஹஸ்பண்ட் அப்படின்றா. நான் என்னுடைய நினைவில் வைத்திருந்ததான மனுஷன் இவர்தான் அப்படின்றா. தேவஜனமே, நம்ம நினைக்க கூடாது என் வாழ்க்கையில இதுதான் இல்லை. நோ, இல்லை சொல்லுங்க எல்லாரும். இல்லை இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை வச்சிருக்கிறார். கர்த்தர் வச்சிருக்கிறார் தேவஜனமே. அந்த கடாட்சத்துக்குள்ள, அந்த தயவுக்குள்ள, அந்த இரக்கத்துக்குள்ள, அந்த கிருபைக்குள்ள எந்த ஒரு செல்ஃப் பிட்டியும் வேண்டாம். என்னை பார்த்து யாரும் ஒன்றும் துக்கப்படலாம் வேண்டாம். அவர் சொல்லுவார், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு துக்கப்படலாம் வேண்டாம். கர்த்தர் என்ன இப்படி படைச்சிருக்கார், நான் நல்லா இருக்கேன். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் பேசுகிறப்ப அனல் பறக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய கண்களில் கடாட்சியம் பெறலானேன். உலகத்திலையும் சரி, வேதத்திலையும் சரி, அநேகர் இருக்கிறாங்க. மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மனுஷரால் டோட்டலா புறக்கணிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அதுல 2 பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன்.
2 பேரை மாத்திரம் சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். வாசிங்க 1 சாமுவேல் 16:21 வாசிங்களேன். அப்படியே தாவீது சவுலினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். 1 சாமுவேல் 16:20. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் 1 சாமுவேல்ல 16:11 வாசிங்க. சாரி. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஈசாய்க்கு அவனுடைய அடிமனசுல என்ன அப்படின்னாக்கா, தாவீது தனக்கு பிறக்காத ஒரு மகன். உங்களுக்கு அந்த கதையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். தனக்கு பிறக்காத ஒரு மகனை நான் யுத்தத்தில் கொண்டு போய் பெரிய ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸாக ஆக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் அவனை நான் என்ன பண்ணுறேன், நான் ஆடு மேய்க்கிறதுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிற காரியம் ஒரு லோ ஸ்டாண்டர்டில் உள்ள காரியமாக நினச்சி அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் உள்ள காரியத்தை செய்யறதுக்கு அந்த பையனை வச்சிருக்கிறான். யாரை? தாவீதை வச்சிருக்கிறான். யார்? இந்த ஈசாய் அப்பா. மற்றவர்களை எல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, சவுலுக்கு நல்ல கமாண்டர்ஸாக அவன் அஃபீஷியல்ஸாக ஆயத்தப்படுத்திடுறான், அனுப்பி விட்டுறான். ஆனால் அந்த தாவீதை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சாமுவேல் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது. சரி, அதுலையாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஒட்டில் இருந்துட்டு போட்டுமே தாவீது. அந்த நாளிலையும் தாவீது வீட்டில் இல்லை. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. மனுஷனால புறக்கணிக்கப்பட்ட. அப்போ இந்த தாய்க்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்களேன். ஈசாயினுடைய மனைவி தாவீதினுடைய தாயார். நான் ஒரு இடத்துல இதை பேசினேன். பெங்களூர்ல விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தப்ப நான் அடியாளின் புத்திரன் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அந்த வார்த்தை எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, அடியாளின் புத்திரன். இதை தாவீது சொல்லுவார், உமது அடியாளின் புத்திரனை நீ நினைவு கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்லுவார். ஏன் தெரியுமா? நீங்க என்ன மறந்துட்டாலும் என் அம்மாவை உங்களால மறக்கவே முடியாது. என் அம்மாவை உங்களால மறக்க முடியாது. என்ன காட்டிலும் எங்க அம்மா ஜெப வீராங்கன்னு. அதுதான் அடியாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the one who serves God அப்படின்னு அர்த்தம். the one who serves God. உங்களுக்கு நான் அடியாள், உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அடியாளின் புத்திரனை நீர் மறவாதிரும். அடியாளின் புத்திரன். அப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஈசாயினுடைய மிஸ்ஸஸ் ஈசாய், அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். தாவீதினுடைய தாய்க்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். எவ்வளோ ஜெபிச்சிருப்பா பாருங்களேன். அம்மா, மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பிள்ளை நசல் கொண்டு இருக்கிறப்ப அந்த பிள்ளை மேலே நம்மளுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் தெரியுமா? இந்த பிள்ளை எப்படியாவது மேலே வந்துடாதா, இந்த பிள்ளை எப்படியாவது நல்லா வந்துடாதா. ஒரு தாயினுடைய மனசுக்குள்ள அது ஒண்ணுதான் இருக்கும். இந்த பிள்ளை எப்படியாவது நல்லா வந்துடணுமே அப்படின்னு அந்த பிள்ளை பின்னாடியே போய்கிட்டு இருப்பா. சாவர வரைக்கும் போய்கிட்டே இருப்பா. இந்த தாவீது, என் பிள்ளை இப்படி ஆயிட்டே. அவ ஜெபம் ஒரு பக்கம். இவன் சாதாரணமா தாவீது வனாந்திரத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, சங்கீதங்களை பாடி. அவருடைய பழக்கம் யார்கிட்ட கத்துக்கிட்டாரு? தன்னுடைய தாயினிடத்திலிருந்து தான் அதை கத்துக்கிட்டாரு. அதனாலதான் அடியாளின் குமாரன் அப்படின்றார். என்ன மறந்தாலும் எங்க அம்மாவை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க ஆண்டவரே. எங்க அம்மா ஞாபகத்துல இருக்கா சொல்றோம்ல, எலியாவின் தேவன் அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி நீங்க என்ன, நான் உங்களுக்கு இப்பதான் பரிச்சயமானவன், ஆனா எங்க அம்மாவை உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்ல. எங்க அம்மா ஜெபிச்சிருக்காங்களே அப்படின்ற அதை வாசிச்சு நான் அந்த செய்தி நான் ரெடி பண்ணப்ப, சரி எப்படி கதறி இருப்பாள், அடியாளின் புத்திரன்றானே அப்படி. எந்த அளவுக்கு இவ போராடி இருப்பாள். சரி, இந்த பெரிய ஒரு பேங்க்வெட்ல என் மகன் இல்லை அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப சாமுவேல் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை கூப்பிடு, நான் வெயிட் பண்றேன், நான் காத்திருக்கிறேன், ஆள் அனுப்பி நீ அவனை கூப்பிடு, அவன் தான் பரலோகம் தேர்ந்தெடுக்கிற மகனை மனுஷனான்னு நான் பார்க்கணும். யாருமே இந்த இடத்துல பேசல. புரியுதா? எந்த மனுஷர்களும் சாமுவேல்கிட்ட பேசல. தாவீதோட அம்மாவும் பேசல, ஈசாயும் பேசல. இங்க உள்ளுக்குள்ள பாராத ஒருவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
அதனால தான் நிறைய நேரத்துல போதகரும் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவாங்க, நம்ம வாயை மூடிட்டோம்னா, திறக்க வேண்டிய இடத்துல திறந்தோம்னா அவர் அசைவாடுவார். அவர் அசைவாடுவார். பெரிய குறை தான், பெரிய குறை, பயங்கரமான குறை இந்த இடத்துல. 1 நாளாகமம் 17:7 வாசிங்க, சட்டன் வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென் சொல்லுங்க. ஓ, நீ ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த தாவீதே, அந்த ஆட்டு மந்தைக்கு நீ போய்கிட்டு இருந்தியா, நான் பின்னுக்கே நான் உன்னை பிடிச்சேன். நம்ம நினைச்சுக்க கூடாது எல்லார் பின்னாடியும் பரலோகம் தெய்வம் வரும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்படி இல்லை, அப்படி ஆண்டவர் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 நாளாகமம் 17:17 எழுதிக்கோங்க. 2 சாமுவேல் 7:8 ரெண்டுமே ஒரே வசனங்கள் தான், அது எழுதி வச்சுக்கோங்க. அப்படி பரலோகம் சொல்லல, அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 3:16 போடப்பட்டிருக்குல்ல, தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோன்னு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போகாமல். மழை பெய்யுது, யாருக்கு மழை தண்ணி வேணும்னு குவளையில நம்ம பிடிக்கிறோமோ அவங்களுக்கு தான் குவளையில கிடைக்கும். அப்படிதானே? அது போல அவர் எல்லாருக்காகவும் தான் மரிச்சாரு. விக்கிரகத்தை கும்பிடுறாங்க பார்த்தீங்களா, பூஜிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் மரிச்சார். மசூதிக்கு போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் மரிச்சாரு. புத்த சமயத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் மரிச்சார். எல்லாருக்காகவும் தான்ப்பா மரிச்சாரு. நம்மளும் பல சமயங்கள்லேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். எத்தனையோ பேர், என்னையும் சேர்த்து, விக்கிரக ஆராதனை அந்த பழக்க வழக்கத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம். பல சமயங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் மனுபுத்திரருக்காக தேவன் மரித்தார். ஆனா எவன் ரட்சிக்கப்படுவான், எவன் அந்த கடாட்சம், இரக்கம், கிருபையை பெற்றுக்கொள்வான்னு பார்த்தா அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான். மழை பெய்யறப்ப குவளையில தண்ணி பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த மழை தண்ணி கிடைக்கும். நான் பேசுறது புரியுதா? புரியுதா? அவர் மரிச்சு அவருடைய ரத்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ரத்தம் எனக்கு வேணும், அந்த ரத்தத்தினுடைய மேன்மை எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது கிரியை செய்யும். அது போல இந்த தாவீது, எனக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி, அண்ணன்மாரெல்லாம் என்ன ஒரு டோர் மேட் மாதிரி பார்க்குறாங்க. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன, எங்கள் அம்மா. எங்க அம்மா எனக்கு அவளை காட்டிலும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறா. என் தெய்வத்தை, என் திருத்துவ தெய்வத்தை எனக்கு கொடுத்துருக்கிறா. அதனால அவரை குறித்து நம்ம பாடுவோம், பேசுவோம். எனக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு இருக்கு, நல்ல ஒரு தொழில எங்க அப்பா எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு உட்காந்து, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன்னு சொல்லுவோமா? தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டு. வீட்டில் அவ்வளோ கமோஷன், இவன் பிள்ளையே இல்லை, இவனுக்கு தேவையா அது இதுன்னு அவ்வளோ கமோஷன். அவன் பாடுறான், நான் தாழ்ச்சி அடையேன். ஏ அம்மா, எவ்வளோ பயங்கர ஒரு விசுவாச வார்த்தை. எங்கேருந்து வருது? வனாந்திரத்திலிருந்து. வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வருது இந்த வார்த்தை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க தேவஜனமே. எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இந்த தாவீது கர்த்தரை நோக்கி, குறை இருக்கிறதான ஸ்தனங்கள் இல்லாத தாவீது. நான் பேசுறது புரிஞ்சதுன்னா ஆமேன்னு சொல்லுங்க. பேசுறது புரியுதா? ஸ்தனங்கள் இல்லாத தாவீதுன்னா என்ன சொல்ல வர்ற? அவ்வளோ குறை அவனுடைய வாழ்க்கையில நேர்ல பாக்குறப்ப. ஆனா என் தெய்வத்தினிடத்திலிருந்து நான் கடாட்சியம் பெற்றேன் ஐயா. சாமுவேலால அவனுடைய குப்பியை வச்சு ஊத்த முடியாது, கையை பிடிச்சு வச்சிருக்காரு ஆண்டவர். என் பிள்ளை வரட்டும், என்ன அறிஞ்ச என் பிள்ளை வரட்டும். அவன் வந்தா அவன் தலையில ஊத்து, கையை பிடிச்சு வச்சிருக்காரு. எவன் தலை மேலையும் ஊத்தாத. எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? எவங்களோ பயங்கரம் பார்த்தீங்க. அப்போ இவன் எந்த அளவுக்கு அவனை ஊன்றி இருப்பான், இந்த தாவீது எந்த அளவுக்கு தன்னை ஊற்றி இருப்பான் கர்த்தருடைய சந்நிதியில.
கர்த்தருடைய சந்நிதியில் எவ்வளோ மணிக்கணக்கா நேர கணக்கா போற்றி இருப்பான், புகழ்ந்திருப்பான். தாவீதினுடைய சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறப்ப ஒரே போற்றுதல், புகழுதல். எந்த